ஏன்பா அது என்ன தகராறு கேட்டு சொல்லுங்கப்பா. சாரி சார், அது ஏன் தகராறு. என் குழந்தையை என்ன பண்றேன்? எனக்கும் தான் குழந்தை. சாரி மாஸ்டர். ஆட வச்சிட்டு இருக்கேன். நீங்க கூத்தாடி இருக்கிறது போறாதுன்னு என் குழந்தையை கூத்தாடி இருக்க பாக்குறடா? கூத்தாடி வருத்தப்பட போறாங்க. இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கலைஞர்கள். ஆமா, இந்த டப்பாங்குத்துக்கு பேர் கலையா கொலை? யூனியன் பிரச்சனையா? என்ன ப்ராப்ளம்? இது என்னோட வைஃப் சார். வணக்கம்மா. டைரக்டர். வணக்கம் சொல்ல, பெரிய டைரக்டர். என்ன பெரிய டைரக்டர்? அசோக் லேலன் டிவிஎஸ் டைரக்டரா? சாதாரண சினிமா டைரக்டர் தானே. பாண்டி ஏதோ பர்சனலா பேசுறீங்க போல இருக்கு. பேசிட்டு வாங்க, நான் அங்க இருக்கேன். எதுக்கு அனாவசியமா வார்த்தை விடுறேன்? நீங்க குழந்தையே விட்டுட்டலே. மாஸ்டர், இது உங்க அசிஸ்டன்ட் விவகாரம். நீங்களே சால்வ் பண்ணீங்க. குழந்தை கண்டினியூட்டி ஞாபகம் வச்சுங்க. டேய், சிகரெட் குடுறா. விடுங்க என்ன. ஏய் பாண்டியா, மாஸ்டர் உன்னோட குழந்தை ஆடுமா ஆடாதா? மிஸ்டர் டைரக்டர், நான் டான்ஸ் மாஸ்டர்மா. யாரா இருந்தா எனக்கு என்ன? இவர் குழந்தை வேணா ஆடலாம், ஆனா விஸ்வநாத ஐயரோட பேத்தி ஆடப்படாது. ஐயோ, விஸ்வநாத ஐயரோட பேத்தியா? யாரையா கூட்டிட்டு வர சொன்னது? உன் குழந்தைய தான் நான் கேட்டேன். இது என் பொண்ணு. இதுல ஒண்ணு கன்ஃபியூஷனே இல்ல மாஸ்டர். விஸ்வநாதரோட பொண்ணு நான் கல்யாணம் பண்ணதுனால என் பொண்ணு விஸ்வநாதர் பேத்தி ஆயிடுச்சு. அப்ப இது யாரு? விஸ்வநாதர் பேத்தி இருக்கல, அதோட அம்மா. சாரி மாஸ்டர், என்னோட பொண்டாட்டி. ஐயோ, நான் சுப்பிரமணிய ஐயரோட பேரன். நான் ஆடலையா? ஆடுறீங்க மாஸ்டர். ஆமா. இங்க போயிட்டாங்க மாஸ்டர். ஐயோ, குழந்தை கண்டினியூட்டிமா.